அருள்மிகு மத்தியஸ்தநாத சுவாமி திருக்கோயில், தாருகாபுரம். ஆன்மாவின் ஓசை அமைதியாய் கேட்குமிடம், தெய்வீக தீபத்தை இதயத்தில் ஏற்றுமிடம், புறக்கண்களை மூடினால் அகக்கண்கள் திறக்குமிடம், ஊருக்கே கேட்கும் மணியோசை நம் உள்ளுக்குள் இருக்கும் ஆன்மாவை அமைதியாய் தூண்டுமிடம், தீபங்கள் ஏற்றினால் திக்கற்றவர்களுக்கு திசைகள் தெரியுமிடம், கண்கள் மூடி கரங்கள் உயர்த்தி சிரம் தாழ்த்தி சிந்தைக்குள் தெய்வத்தை நினைத்தால் ஆன்மாவின் ஆணவம் கண்மம் மாயை ஒழிந்து ஆண்டவன் தெரியுமிடம், அந்த இடம்தான் நம் மனம் தேடும் ஆலயம். நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகும் ஆலயம் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்டுள்ள ஆலயம். பாண்டிய நாட்டு பஞ்சபூத தலங்களில் இது நீர்த்தத்துவ தலமாக விளங்கி வருகிறது. இங்கு ஈசன் நமக்கு வருணலிங்கமாக காட்சி கொடுக்கிறார். வாழ்வில் பிரச்சனைகளின் வெப்பத்தில் வெந்து கொண்டிருப்பவர்கள் இத்தல ஈசனை மனதார நினைத்து வழிபட்டாலே பிரச்சனைகளின் வெப்பத்தை இங்கு வருணலிங்கமாக காட்சி தரும் ஈசன் தீர்த்து வைப்பார் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். ஓம் 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 நமச்சிவாய. 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 வாழ்க வாழ்கவே. ஓம் 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 நமச்சிவாய. வாழ்க வாழ்கவே. ஒரு காலத்தில் தமிழ் மண்ணை ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கிடையே எல்லை பிரச்சனை வெடித்த போது இத்தல ஈசனே அதனை தீர்த்து வைத்ததால் இவர் நம் வாழ்வின் பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கும் சிவபெருமானாக போற்றப்படுகிறார். நாட்டில் மழை பொழியாமல் விவசாயம் கெட்ட போதெல்லாம் இங்குள்ள வருணலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மழை பொழிந்ததாக கோயிலின் கடந்த கால வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் நவக்கிரக பீட தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷம் வாய்ந்தவர். அவர் வீற்றிருக்கும் பீடத்தின் கீழ்ப்புறம் நவக்கிரகங்களும் இருக்க அவர்கள் மீது எழுந்தருளி அருள்பாலிக்கும் நவக்கிரக பீட தட்சிணாமூர்த்தி ராககேது தோஷங்களை போக்கும் விஷ்ணு துர்க்கை, கொடும் காய்ச்சல் சுர நோய்களை போக்கும் சுரதேவர், எதிரிகளின் தொல்லைகள் நீக்கும் சம்ஹார காலபைரவர், இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த தென்காசி அருகில் தாருகாபுரம் எனும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத மத்தியஸ்தநாதர் ஆலயத்தின் சிறப்புகளையும் வரலாற்றையும் தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகின்றோம். பாண்டிய நாட்டு பஞ்சபூத தலங்களில் நீர்த்தத்துவமாக இருக்கும் இந்த மத்தியஸ்தநாதர் திருக்கோயில் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலைப் போல மிக பெரும் சக்தி படைத்த கோயிலாக கருதப்படுகிறது. இந்த ஆலயம் நீர்த்தலம் என்பதற்கு இணங்க குளத்தின் கரைக்குள்தான் ஆலயமே இருக்கிறது. மழைக்காலங்களில் ஆலயத்துக்குள் உள்ள கர்ப்ப கிரகங்களை சுற்றி தண்ணீர் தேங்கி நிற்கும். தானும் குளிர்ச்சியாகி தன்னை தேடி வருபவர்களையும் குளிர்ச்சியாக வைக்கும் ஈசன் அமைந்திருக்கும் ஆலயம் இதுவாகும். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களுக்கிடையே வெடித்த எல்லை பிரச்சனைகளை நடுநிலையோடு இருந்து தீர்த்து வைத்ததால் இவருக்கு மத்தியஸ்தநாதர் என்றும், அவர்களுக்கிடையே உள்ள பிணக்குகளை நீக்கியதால் பிணக்கறுத்த பெருவுடையார் என்ற பெயராலும் இங்குள்ள இறைவன் அழைக்கப்படுகின்றார். இங்குள்ள தாயார் அகிலத்தை ஆளும் ஈஸ்வரியாக அகிலாண்டேஸ்வரி என்ற பெயரோடு சுவாமிக்கு வலது பக்கம் தனிச்சந்நிதியில் இருந்து நமக்கு அருள் புரிகின்றார். தாருகா மகரிஷி இங்கு தவம் செய்து வாழ்ந்து வந்த இடம் என்பதால் முதலில் வனமாக இருந்த இந்த பகுதி தாருகாவனம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வந்தது. பின்பு ஒரு ஊராக எழுப்பப்பட்டவுடன் தாருகாவனம் என்ற பெயர் தாருகாபுரம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. தாருகா மகரிஷி தவம் செய்த குகை இன்றைக்கும் நாம் இந்த தலத்தில் காண முடியும்.
அவர் வேறு யாரும் அல்ல, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானே தாருகா மகரிஷியாக வந்து இங்கு தவம் செய்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாருகாவனம் அன்றைக்கிருந்த சேர சோழ பாண்டிய தேச எல்லைகளின் மையப்பகுதியாக இருந்ததால் தாருகாவனம் தொடர்பாக மூவேந்தர்களுக்கிடையே எல்லைகளை நிர்ணயித்துக் கொள்வதில் பெரும் பிரச்சனை வெடித்தது. அந்த மகா பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட்டது, யார் தீர்த்து வைத்தார்கள், அதற்கும் இந்த ஆலய இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை இனி காண்போம். அது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழகத்தை ஆண்ட காலம். மலைகள், வயல்கள், காடுகள், நீர்நிலைகள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்த காலம். நாவாய், வங்கம் எனும் கப்பல் வகைகளை பயன்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதி வணிகங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம். முனிவர்களும் புலவர்களும் வேந்தர்களுக்கு ஆலோசனைகள் கூறி நல்லாட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம். யவ்வனர்கள் பொன்னை கொடுத்து நம் மலைகளில் விளைந்த வாசனை பொருட்களை வாங்கிச் சென்ற காலம். நீர் பெயற்று என்னும் துறைமுகத்திற்கு வந்த நாவாய்கள் அரேபிய வெள்ளை குதிரைகளையும் வடநாட்டு செல்வங்களையும் பெருவாரியாக இறக்குமதி செய்து கொண்டிருந்த காலம். பாண்டிய நாட்டு துறைமுகங்களில் வெள்ளை முத்துக்களும் சங்குகளும் குவிந்து கிடந்த காலம். குடகுமலை சந்தனம், தென்கடல் முத்து, கீழைக்கடல் பவளம், காவிரியின் விளைச்சல், ஈழத்து உணவு என வணிகம் செழித்தோங்கி இருந்த காலம். இப்படி சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் மிக செழிப்பாக ஆட்சி செய்து சமபலத்தோடு இருந்த காலத்தில்தான் தாருகாவனத்தை மையமாக வைத்து தங்களுக்கான எல்லைகளை நிர்ணயித்துக் கொள்வதில் ஒரு பெரும் பிரச்சனை வெடித்தது. காரணம், இந்த தாருகாவனம் முப்பெரும் தேசங்களின் மையப்பகுதியில் இருந்ததால் இது யாருடைய பகுதி என்று பிரித்துக் கொள்வதில் பெரும் குழப்பம் நிலவியது. மூவேந்தர்களுக்கிடையே எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் தாருகாவன எல்லை பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. பேச்சுவார்த்தைகள் பயனற்று வேந்தர்களுக்கு இடையே இருந்த பொறுமையின் வலிமை குறைந்து போர் மேகங்களின் வலிமை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஆயுதங்கள் செய்யும் பட்டறைகள் வாளையும் வில் அம்புகளையும் மிக வேகமாக உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள். முப்பெரும் தேசத்து மக்களிடம் போர் பதற்றம் அதிகரித்தது. வீரர்களின் பயிற்சி இரவு பகலாக தொடர்ந்தது. எல்லைகளை இனி போரே தீர்மானிக்கட்டும் என்று மூவேந்தர்களும் முடிவு செய்தபோது அகத்திய மகரிஷி மூவேந்தர்களின் சபைக்கு எழுந்தருளினார். போருக்கு முன்பு இறுதியாக ஒருவரை சந்தித்து பாருங்கள், பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று ஆலோசனை கூறினார். மூவேந்தர்களும் அகத்திய மகரிஷியின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். தாருகாவனத்தில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானை சந்தித்தால் மூவேந்தர்களின் எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதே அகத்திய மகரிஷி மூவேந்தர்களுக்கு கொடுத்த ஆலோசனை. அவரது ஆலோசனையை ஏற்ற மூவேந்தர்களும் தாருகாவனம் வந்து சேர்ந்தனர். அவர்கள் வந்து சேர்ந்த இடத்தில் நாதகிரி முனிவர் என்று அழைக்கப்படும் தாருகா மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை சந்தித்த மூவேந்தர்களும் தங்கள் எல்லை பிரச்சனைகளை கூற மிக அழகான விவாதத்திற்கு பிறகு மிக சிறப்பாகவும் எளிதாகவும் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது. மூவேந்தர்களும் மிக மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் புறப்பட்டார்கள். ஆனால் அகத்திய மகரிஷி சிவபெருமானை அல்லவா சந்திக்க சொல்லி இருந்தார். இங்கு பிரச்சனையை தீர்த்து வைத்ததென்னவோ நாதகிரி முனிவர் என்றழைக்கப்படும் தாருகா மகரிஷி. சிவபெருமான் இங்கு எங்கே இருக்கிறார் என்று மூவேந்தர்களும் தேடிய போது தாருகா மகரிஷியே அங்கு சுயம்புவாக வருணலிங்க வடிவோடு சிவபெருமானாக மூவேந்தர்களுக்கும் காட்சி கொடுத்தார். தாருகா மகரிஷி ரூபத்தில் சிவபெருமான் மூவேந்தர்களுக்கிடையே மத்தியஸ்தராக இருந்து எல்லை பிரச்சனையை தீர்த்து வைத்ததால் இங்குள்ள ஈசன் மத்தியஸ்தநாதர் என்றும் மூவேந்தர்களுக்கிடையே இருந்த பிணக்கை நீக்கிய காரணத்தால் பிணக்கறுத்த பெருவுடையார் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றார். இனி இத்திருக்கோயிலின் சிறப்பம்சங்களை காண்போம். தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டத்தில் மிக அழகாக சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் தாருகாபுரம் பகுதியில் அமைந்திருக்கும் கோயில்தான் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத மத்தியஸ்தநாதர் சுவாமி திருக்கோயில். மிக அழகாக அமைதியான ஒரு பெரும் குளத்தின் கரையில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் ஆலயமாக அருள்பாலிக்கிறது. ஆலயத்திற்குள் நுழையும் போது ஆலய மேற்கூரையில் மூலிகை வண்ணங்கள் நமது நெஞ்சை கொள்ளை
வெள்ளை கொள்ளும் அளவுக்கு பூசப்பட்டுள்ளன. பலிபீடம், கொடிமரம், நந்தி ஆகியவை பிரம்மாண்டமாக காட்சி தருகின்றன. அருள்மிகு மத்தியஸ்தநாதர் மிக அற்புதமாக சுயம்புலிங்கமாக நமக்கு அருள்பாலிக்கின்றார். இத்தல அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அகிலத்தினை காக்கும் தாய். இவளை வணங்கி நிற்போர்கள் பலர் வெளிநாட்டில் நல்ல வேலையிலிருந்து நற்பலனை பெற்றுள்ளார்கள். இவருக்கு சிவபெருமானின் வலதுபுறத்தில் தனிச்சன்னதியில் அமர்ந்து அன்னையானவள் அருள்பாலிக்கின்றார். இந்த ஆலயம் நாம் வணங்க வேண்டிய முக்கிய தெய்வங்களில் ஒன்று. இங்கிருக்கும் நவக்கிரக தட்சிணாமூர்த்தி. இந்த தலத்தில் அவருக்கு அப்படி என்ன சிறப்பு? நவக்கிரக பீட தட்சிணாமூர்த்தி என்ற பெயரில் ஏன் அவர் அழைக்கப்படுகிறார் என்பதை இனி காண்போம். இந்த திருக்கோயிலில் நவக்கிரக சந்நிதி கிடையாது. ஆனால் நவக்கிரகங்களும் சுற்றிலும் அமைந்திருக்கும் ஒரு பீடத்தின் மீது தட்சிணாமூர்த்தி அமர்ந்து அருள் கொடுக்கின்றார். இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலே நவகிரகங்களையும் வழிபட்டதற்கு சமம். 9 கிரகங்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நிச்சயம் தீர்ந்து வாழ்வில் முன்னேற்றங்கள் நிகழும் என்று பக்தர்கள் கூறுகின்றார்கள். அந்த 9 கிரகங்களில் சூரியனும் சந்திரனும் தட்சிணாமூர்த்தியின் முன்பக்கத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. அந்த பூஜை வழிபாடுகள் அனைத்தும் அவருடன் இருக்கும் நவ கிரகங்களுக்கும் சேர்த்தே நடைபெறுகிறது என்பதே எந்த ஆலயத்திலும் காண முடியாத விசேஷமான ஒன்று. இந்த வழிபாடுகளில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் நமக்கு இருக்கும் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் விலகி வாழ்வில் விசேஷ பலன் கிடைக்கும் என்கிறார்கள் கலந்து கொண்ட பக்தர்கள். அடுத்ததாக இங்கிருக்கும் சத்ரு சம்ஹார பைரவர் சிறப்புகளை காண்போம். சத்ரு சம்ஹார கால பைரவர். இந்த ஆலயத்தின் ஈசான மூலையில் அமர்ந்து அருள்பாலிக்கும் பைரவர் சத்ரு சம்ஹார பைரவர் என்ற பெயரில் அருள் கொடுக்கிறார். அவருடைய வாகனம் சூரிய உதயத்தை நோக்கி இருப்பதாலும் அவருடைய கிரீடம் சூரிய பிரபையாக இருப்பதாலும் ஆளுமைக்கு காரணமாக இருக்கும் சூரிய பகவானின் தன்மையை இங்குள்ள கால பைரவர் பெற்றுள்ளார். ஆகவே எதிரிகளை வெற்றி கொள்ளும் பெயரான சத்ரு சம்ஹார பைரவர் என்ற பெயரில் இவர் அழைக்கப்படுகின்றார். பைரவ சகஸ்ர நாமாவளியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மனுப்பிரியாய என்ற வார்த்தை இந்த சம்ஹார பைரவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதனால் நமது பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு மனுவாக எழுதி தேய்பிறை அஷ்டமி அன்று இவருக்கு நடக்கும் சிறப்பு அபிஷேக பூஜைகளில் கலந்து கொண்டு நமது பிரச்சனைகள் எழுதிய மனுக்களை இவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அடுத்து வரும் 3 அஷ்டமி திதிக்குள் நிச்சயமாக பிரச்சனைகள் தீர்கிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்றும் காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணிக்குள் பைரவ பூஜை நடக்கிறது. இந்த பைரவரை தரிசிக்க நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வந்ததன் காரணமாக ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கும் வகையில் ஆள் உயர கண்ணாடி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாகவும் பைரவரை தரிசிக்க முடியும். அண்ட பிரம்மமும் அடக்கி ஆண்டிடும் அஷ்ட பைரவன் நீ, பஞ்சபூதங்கள் பஞ்சம் தேடிடும் கால பைரவன் நீ, ஈசன் வம்சமிவா ருத்ர அம்சமைவா. அடுத்ததாக இங்கு வீற்றிருக்கும் விஷ்ணு துர்க்கை மிகவும் விசேஷ சக்தி வாய்ந்தவள். அதன் சிறப்புகளை இனி காண்போம். விஷ்ணு துர்க்கை இங்கு கைகளில் சங்கு சக்கரத்துடன் விஷ்ணுவின் அம்சமாக வடக்கு நோக்கி அமைந்துள்ள துர்க்கை மிகவும் சக்தி பெற்றவளாக நமக்கு காட்சி கொடுக்கின்றாள். வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இதில் கலந்து கொள்பவர்களுக்கு நீண்ட கால திருமண தடை, ராகு கேது தோஷங்கள், எதிரிகளின் தொல்லை அனைத்தும் உடனே நீங்கும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள்.
கூறுகிறார்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் விஷ்ணு துர்க்கைக்கு அபிஷேகம் செய்து வந்தால் அனைத்து தடைகளும் நீங்கி நீண்ட நாள் நடக்காமல் இருந்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்கிறார்கள். அடுத்து நாம் காணப்போகும் முக்கிய தெய்வங்களில் ஒன்று சுரதேவர். பல நோய்களை தீர்க்கக்கூடிய சுரதேவர் சிறப்புகளை இனி காண்போம். ஸ்ரீ சுரதேவர் விஷ்ணு துர்க்கைக்கு அடுத்தபடியாக 3 கைகள் 3 கால்களுடன் ஸ்ரீ சுரதேவர் அருள் கொடுக்கிறார். ஆஸ்துமா, மூச்சிழைப்பு, அடிக்கடி ஜலதோஷம், காய்ச்சலால் அவதியுறுபவர்கள் இங்குள்ள சுரதேவருக்கு வியாழக்கிழமை தோறும் இளநீராலும் வெந்நீரில் ஊற வைத்த மிளகு நீராலும் அபிஷேகம் செய்து அதனை தினம்தோறும் பருகி வந்தால் அனைத்து நீர் சம்பந்தமான நோய்கள், கடுமையான காய்ச்சல்கள் குணமாக உறுதுணையாக இருக்கும் என்று கூறுகிறார். இங்குள்ள தல விருட்சம் வில்வ மரம். அதன் சிறப்புகளை இப்போது காண்போம். இந்த ஆலயத்தின் தல விருட்சம் வில்வ மரம். இந்த ஆலயத்தின் தல தீர்த்தமான சிவ தீர்த்தத்தில் நீராடி தல விருட்சமான வில்வ மரத்தை சுற்றி வந்த பின்னர் அதன் சில இலைகளை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் வயிறு சம்பந்தமான அனைத்து நோய்களும் நிச்சயம் நீங்கும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். பௌர்ணமி கிரிவலம். அம்பாள் பெயர் அகிலாண்டேஸ்வரி அம்பாள். அம்பாளுடைய பெயரே ஆட்சியாக இருப்பதால் இத்திருக்கோயிலில் பௌர்ணமி தோறும் மாலை நேரத்தில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்களுக்கு காட்சியளிப்பதற்காக சுவாமியும் அம்பாளும் தேரில் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை இங்கிருக்கும் நாதகிரி மலையை வலம் வருகிறார்கள். பௌர்ணமி தோறும் இங்கு கிரிவலம் வருவதால் நமது வீடு மனைகளில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று கூறுகிறார்கள். மேலும் அம்பாளின் குங்கும 48 நாட்கள் தொடர்ந்து இட்டு வந்தால் திருமண தடைகள் கடந்து நிச்சயம் திருமணம் நடக்கும் என்கிறார்கள். தாருகா மகரிஷி குகை. ஆலயத்திற்குள் நாதகிரி முனிவரான தாருகா மகரிஷி தவம் செய்த இடம் பாதுகாப்பாக உள்ளது. அவர் தரிசனம் தந்து பின் முக்தி பெற்ற இடத்தில் உயிரோட்டமான முறையில் சித்தர் வழிபாடும் சிறப்பாக நடைபெறுகிறது. கோயில் சிற்பங்களும் ஓவியங்களும். கோயில் மேற்புற சுவர்கள் மற்றும் பக்கவாட்டு சுவர்கள் எங்கும் சிற்பங்களும் ஓவியங்களும் மிக அழகாக வடிக்கப்பட்டுள்ளன. இந்த தல வரலாறு கதையை இங்குள்ள சுவரில் ஓவியமாக காணலாம். இயற்கை வண்ணங்கள் கொண்டு வரையப்பட்ட சுமார் 1000 வருடங்கள் பழமையான ஓவியங்களை இங்கு நாம் காண இயலும். கோயிலின் மேற்புறத்தில் மீன் சின்னங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. பாண்டியர்களின் கோயில்தான் இது என்பதற்கு இந்த மீன் சின்னங்கள் ஆதாரமாக உள்ளன. குறிப்பாக ஒரு பசு தானாகவே சிவலிங்கத்தின் மீது பால் சொரியும் சிற்பம் ஒரு தூணில் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. இனி கோயிலின் முக்கிய விசேஷ தரிசன நாட்களை காண்போம். முக்கிய விசேஷ நாட்கள். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 10 நாட்கள் விசேஷ அபிஷேகங்கள், வழிபாடுகள், திருவீதி உலாக்கள் நடத்தப்படுகின்றன. சஷ்டி திதியன்று விசேஷ பூஜைகள் உண்டு. வருடம் தோறும் திருக்கார்த்திகை அன்று சொக்கப்பானை கொளுத்தி கொண்டாடி சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் நடத்தப்படும். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஆனி மாதம் உத்தரம் நட்சத்திரம் அன்று நடராஜமூர்த்திக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஆனி திருமஞ்சனம் என்று பெயர். தரிசன நேரம் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோயில் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கும். ஆதி காலத்தில் இங்கு ஆனி திருமஞ்சனம் கொண்டாடப்படும் சமயத்தில் 33 கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவன் சன்னதியில் எழுந்தருளியதாக கூறுகிறார்கள். ஆலயத்திற்கு எப்படி செல்வது? தென்காசி அல்லது சங்கரன் கோயிலில் இருந்து மிக எளிதாக தாருகாபுரம் சென்று இந்த ஆலயத்தை அடையலாம். தென்காசி அருகே உள்ள வாசுதேவ நல்லூரிலிருந்து தலைவன்கோட்டை செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் தாருகாபுரம் இருக்கிறது. தென்காசியில் இருந்து ஏராளமான பஸ் வசதிகள் உள்ளன. சங்கரன் கோயில் வழியாக சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த ஆலயத்தை சாலை வழியாகவே எளிதில் சென்றடைந்து நமது வீடு மனைகளில் இருக்கும் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், எதிரிகளின் தொல்லைகள், வேலை, திருமணம், ராகுகேது தோஷங்கள், நவகிரக தோஷங்கள் அனைத்தையும் வேண்டி மத்தியஸ்தநாதரின் அருளை பெறுவோம். வாருங்கள் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது
மேலான கருத்துகளையும் அனுபவங்களையும் 8939936611 என்ற எண்ணுக்கு தொலைபேசியிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள். அருள்மிகு மத்தியஸ்தநாத சுவாமி திருக்கோயில், தாருகாபுரம். शिवताण्डव गौरीश्वर